லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். அதுடாமா தீ பிடிச்சிருக்கு. அம்மா இங்கதாம்மா இருக்கு. ஆதிரா நீ போகாத. அம்மா அந்த பெட்டி எல்லாம் இங்கதான். ஐயோ சொல்றத கேளு, நான் போய் பாக்குறேன். இரு ஆதிரா, நான் சொல்றத கேளுங்கம்மா. அம்மா ஆதிரா 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 அம்மா அம்மா எங்கம்மா இருக்கீங்க? அம்மா அம்மா எங்க இருக்கீங்க? அம்மா நான் பேசுறது கேக்குதா அம்மா? அம்மா அம்மா ஆதிரா உங்களுக்கு ஒண்ணும் இல்லைல்ல? ஆதிரா அம்மா ஆதிரா உனக்கு ஒண்ணும் இல்ல. அம்மா ஒரு நிமிஷமா. ஆதிரா ஆதிரா அம்மா நீங்க போங்கம்மா. ஆதிரா அம்மா போங்க. என்ன சொல்ற? நல்ல வந்து நான் போவேன். அம்மா நீங்க இல்ல போங்க. ஆதிரா வேண்டாம், நீயும் வா. அம்மா சொன்ன கேளுங்கம்மா. நீங்க வா, இங்க போலாம். போங்க. ஆதிரா 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 நீ வேகமா பரவுது. சீக்கிரம் வந்துரு ஆதிரா. ஐயோ ஆதிரா சொன்னா கேளு, வந்துரு ஆதிரா. ஆதிரா சொல்றேன்ல, வந்துரு ஆதிரா. அம்மா ஐயோ அம்மா கிடைச்சு ஒண்ணும் இல்ல. ஐயோ உனக்கு ஒண்ணும் ஆகல. ஒண்ணும் இல்லம்மா. வாங்க போயிடலாம். என்னன்னு சொல்றது? ச்சே, அவரை போய் பார்க்கறதுக்கே சங்கடமா இருக்கேன். ஆஃபீஸ்லயே ஃபைலை வச்சு முடிச்சிருந்தா இந்த பிரச்சனையே இல்லை. நான் கொஞ்சம் கூட யோசிக்காம போயிட்டேன். வாங்க திருமாறன். சார், எப்படி சொல்றதுன்னே தெரியல. நீங்க எதுவும் சொல்ல வேண்டாம். மறதிங்கிறது எல்லாருக்கும் வர்றதுதான். இந்தாங்க, இதுல சைன் பண்ணிட்டு நீங்க கிளம்புங்க. சார், இந்த ஃபைல் நீங்க மறந்துட்டு வந்துட்டீங்கன்னு உங்க ஒய்ஃப் கொண்டு வந்து கொடுத்தாங்க. என்ன பண்றது, ஒய்ஃப் எல்லாம் சில நேரம் நம்மளோட ஷார்ப்பா இருக்காங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமா போயிடுச்சு சார். இந்த ஃபைல் வரலனா எனக்கும் ரொம்ப கஷ்டமா இருந்திருக்கும். சரி, ஓகே, நீங்க ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு சைன் பண்ணிடுங்க.
சார் பெண். என்னங்க சார்? ஓகே மாறன். தேங்க்ஸ். வரேன் சார். ஆதிரா, ஃபைல் கொடுத்துட்டீங்களா? ரொம்ப தேங்க்ஸ் ஆதிரா, ரொம்ப தேங்க்ஸ். ஆமா, நீ எப்படி கண்டுபிடிச்ச? ஃபைல் எங்க இருந்துச்சு? சேல பெட்டிக்குள்ள தாங்க தவறுதலா போயிடுச்சு. குடன் வரைக்கும் போய் தாங்க எடுத்துட்டு வந்தேன். பெரிய விஷயம் ஆதிரா, ரொம்ப தேங்க்ஸ். ஏய் ஆதிரா, என்னாச்சு? கையை காட்டு. என்ன இது? குடவுன்ல ஃபயர் ஆக்சிடென்ட்ங்க. ஃபயர் ஆக்சிடென்ட்டா? ஆமாங்க, நான் ஃபைல் எடுக்க போகும்போது சட்டுன்னு தீ பரவிடுச்சு. என்ன ஆதிரா, கொஞ்சம் கூட யோசிக்காம ஃபைல் போனா போயிட்டு போகுது. அதுக்குன்னு இவ்வளவு பெரிய ரிஸ்க் எடுக்கணுமா? ஃபைல் கொடுக்கலனா வேலை போய்டும்னு சொன்னீங்களே. வேலை போனா போயிட்டு போகுது. உனக்கு ஏதாவது ஆயிருந்தா? ஏன் ஆதிரா இப்படி எல்லாம் பண்ற? நீங்க இந்த வேலைய எவ்வளவு பிடிச்சு பண்றீங்கன்னு எனக்கு தெரியுங்க. விரும்பினது பக்கத்துல இல்லைன்னா வாழ்க்கை வெறுத்துறோம்னு சொல்லுவாங்க. அப்படி உங்களுக்கு நடந்துட கூடாதுல்ல. எனக்கு பிடிச்ச விஷயம் வேலை மட்டும் இல்ல ஆதிரா, நீயும் தான். உனக்கு எதுவும் ஆகக்கூடாது ஆதிரா. சின்ன காயம்தாங்க, சீக்கிரமாவே குணமாயிடும். உனக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியல ஆதிரா. நிறைய தடவை சொல்லிட்டீங்க, இதுக்கு மேல வேண்டாம். வலிக்கலங்க. தீ புண்ணு வலிக்காது, எரியும். எங்க? சரி ஆதிரா, நீ வீட்டுக்கு போ, நான் ஸ்டேஷன் போயிட்டு வந்துடுறேன். வா. அம்மா, அம்மா. என்ன சுபத்ரா, என்ன? ஃபைல் கிடைச்சிருச்சு. அப்படியா? கடவுளே, எங்களை காப்பாத்திட்ட. குடவுன்ல இருந்துச்சா? அங்கேயும் ஒரு பிரச்சனை. நாங்க தேடி எடுக்கிறதுக்குள்ள குடவுன் தீ பிடிச்சி எரிஞ்சிருச்சு. அதனாலதான் உன் முகம்லாம் கரியா இருக்காமா? ஏதாவது காயம் ஏதாச்சும் பட்டுருச்சா? ஆதிராவுக்கு தான் கையில தீக்காயுமா, எனக்கு ஒண்ணும் இல்ல. ஐயோ ஐயோ,
ஏதாவது மருந்து போட்டீங்களா இல்லையா? அதெல்லாம் மருந்து போட வேண்டியவங்க போட்டுட்டாங்க. என்ன நடந்துச்சுன்னு கொஞ்சம் தெளிவா சொல்லு. அதான் சொல்றேன்ல, தீ பத்திக்குச்சுன்னு. அந்த தீக்குள்ளேயே புகுந்து ஆதிரா ஃபைல் பேப்பர் எல்லாத்தையும் எடுத்துட்டா. எடுத்த கையோட எஸ்பி ஆபீஸ்க்கு கொண்டு போய் எல்லாத்தையும் கொடுத்தாச்சுமா. பெரிய விஷயம் பண்ணிருக்க ஆதிரா. ஆமாம்மா, நானும் கிடைக்காதுன்னு தான் நினைச்சேன். அதிர்ஷ்டம் தான். அதிர்ஷ்டம் இல்ல தமிழ், ஆதிராவோட முயற்சிக்கு தான் வெற்றி கிடைச்சிருக்கு. ரொம்ப நன்றிமா. எனக்கு எதுக்கு மாமா நன்றி எல்லாம் சொல்றீங்க? இது என்னோட கடமை. உனக்கு இது மட்டும் கடமை இல்ல, இன்னொரு கடமையும் இருக்கு. இந்த திருட்டு வேலையை பார்த்தவங்கள கண்டுபிடிச்சு கொடு. இதுக்கு என்ன கட்டி சொத்தை கட்டிக்கிட்டு வெளியில இருந்து ஆளு வருவாங்க? எல்லாம் வீட்டுக்குள்ளேயே இருக்கிற ஆளுதான். இன்னும் கொஞ்ச நேரத்துல எல்லா விஷயமும் வெளியே வர போகுது. அவரே வந்து அவர் கையால அடையாளம் கண்டுபிடிப்பாரு. எனக்கு மெசேஜ் அனுப்பியிருக்காரு. அப்புறம் என்ன, மாறன் வரட்டும், எல்லா விஷயத்துக்கும் ஒரு முடிவு தெரியட்டும். இதோ வந்துட்டானே. வா திருமாரா, உன்னதான் நாங்க எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்கோம். ஃபைல திருடினது யாருன்னு கண்டுபிடிச்சிட்டியாமே? ஆமாம்மா, நான் இதை எதிர்பார்க்கவே இல்லை. இவங்க இப்படி பண்ணுவாங்கன்னு நினைச்சு கூட பார்க்கல. மா, ஃபைல் பேப்பர்ல இருந்த கைரேகையை வச்சுதான் நான் இவங்களை கண்டுபிடிச்சேன். கைரேகை சரண்யா அத்தையோடதுமா. என்னடி இது? ஐயோ அத்தை, எனக்கு ஒண்ணுமே தெரியாது. தம்பியை காப்பாத்துறதுக்கு இந்த வேலையை பண்ணிட்டியா? உனக்கு ஏன் இப்படி புத்தி போகுது? எங்க, நான் சத்தியமா அப்படி எதுவும் பண்ணலங்க. நீ பண்ணாமதான் உன்னோட ரேகை அங்க இருக்கா? உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா இப்படி ஒரு காரியத்தை நீ பண்ணிருப்ப? ஐயோ, என்ன நம்புங்க அத்தை, நான் எந்த தப்புமே பண்ணல. எப்பவும் போல நான் என் வேலையை மட்டும் தான் பார்த்தேன். நான் வேற எதுவுமே செய்யல. நீயும் சாருமதியும் சேர்ந்து அகிலண்ண காப்பாத்தணும்னு பிளான் பண்றீங்க, அதானே? ஐயோ, அப்படிலாம் இல்ல. எனக்கு அப்படி ஒரு எண்ணமும் இல்ல. நீ பண்ண காரியத்தால மாறனுக்கு வேலையே போயிருக்கும். ஐயோ இல்ல. மா, நீ இப்படி பண்ணுவ நான் எதிர்பார்க்கலாமா? உங்க தம்பி மேல பர்சனலா எனக்கு எந்த கோபமும் இல்ல. கோயில்ல வெடி வச்சா நான் போலீஸ்காரனா சும்மா இருக்கணுமா? ஐயோ மாறா, நான் சொல்றத கொஞ்சம் கேளு. எனக்கு என் தம்பி மேல பாசம் தான். ஆனா அவனுக்காக நான் எந்த தப்பும் பண்ண மாட்டேன். நான் எது பண்றதுனாலும் ஒரு தடவைக்கு 2 தடவை யோசிச்சுதான் பண்ணுவேன். உனக்கு கெடுதல் பண்ணி அவனுக்கு நல்லது பண்ணணும்னு நான் நினைச்சதே இல்ல. இங்க பாரு, இந்த கதையெல்லாம் வேற எங்கேயாவது போய் சொல்லு. நீ செய்யாம உன் கைரேகை எப்படி அதுல இருந்துச்சு? ஏனா அவங்க தானே சேலைய பேக் பண்ணாங்க. அவங்க கைரேகை இல்லாம வேற யாரோடது இருக்கும்? ஆதிரா, என்ன சொல்ற? அம்மா, இத செஞ்சவங்க இவங்க இல்ல. வேற யாரு? இவங்க இல்லன்னு மட்டும் எனக்கு நல்லா தெரியுங்க. இப்படி சொன்னா எப்படிம்மா? வேற யார் பண்ணிருப்பாங்கன்னு தெரிஞ்சாதான் நாம ஒரு முடிவுக்கு வர முடியும். வீட்டுக்குள்ளேயே திருடனை வச்சுக்கிட்டு எத்தனை நாள் தான் பயந்து பயந்து தூங்குறது? கூடிய சீக்கிரம் கண்டுபிடிச்சிடலாம் பாட்டி. அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா ஆமா, இருங்க. ஆதிரா சொல்றது கரெக்ட் தான். இந்த விஷயத்தை கொஞ்சம் ஆற போடலாமே. நீ தான் ஃபைல் எடுத்தன்னு தெரிஞ்சது, அப்புறம் நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன்.
அவங்க இத பண்ணல. இந்த பேச்சை விடுங்க. எல்லாரும் போய் அவங்க வேலையை சரி, பாருங்க. போங்க. வா. ஆதிரா, அச்சச்சோ, சாரி கையில காயம் இருக்குல்ல? நீ ஃபைல கண்டுபிடிச்சதுக்கு நன்றி சொல்றதா இல்ல என்னை காப்பாத்தினதுக்கு நன்றி சொல்றதான்னு தெரியல. என்னை காப்பாத்தினதுக்கு ரொம்ப நன்றி ஆதிரா. எனக்கு கொஞ்ச நேரத்துல அப்படியே உடம்புல பதறிடுச்சு. நீ சமாதானப்படுத்தலன்னு வை, என்ன ஒரு வழி பண்ணிருப்பாங்க. நீங்க பண்ணலன்னு எனக்கு நல்லா தெரியும். ரொம்ப தேங்க்ஸ் ஆதிரா. ஃபைல சேலைக்குள்ள வச்சது மட்டும் இல்லாம எங்களை ஃபாலோ பண்ணிட்டு வந்து குடோன்ல தீ வச்ச வரைக்கும் நீ தானே எனக்கு நல்லா தெரியும். கூடிய சீக்கிரம் அதுக்கான ஆதாரத்தை கண்டுபிடிச்சு உன்னை இந்த வீட்டை விட்டு துரத்துறேன். அது இந்த ஜென்மத்துல நடக்காது. பார்க்க தானே போறேன். பாப்போம். தள்ளு. பாட்டி. வாமாரா, இப்பதான் வரியா? ஆமா பாட்டி. என்ன திருமாரா இதெல்லாம்? புடவை. புடவையா? என்ன திடீர்னு தோணுச்சு, அதான் வாங்கினேன். எத்தனை புடவை? 5. இப்போ எதுக்கு மாறா புடவெல்லாம்? சொல்ற மாதிரி காரணம்லாம் எதுவும் இல்ல. வீட்டுல இருக்கும்போது கட்டிக்கிட்டுமேனு வாங்கிட்டு வந்தேன். நல்லா இருந்துச்சு. சரி, அதான் இன்னும் 2 எக்ஸ்ட்ரா வாங்கிட்டு வந்தேன். அண்ணி, திருமாறன் புடவை எடுத்துட்டு வந்திருக்கான். என்னடா விசேஷம்? மா, விசேஷம்லாம் ஒண்ணும் இல்லம்மா, சும்மா தான் வாங்கிட்டு வந்தேன். எடுத்தா பரவாயில்ல. 4 மாசத்துக்கு ஒரு தடவை புது சேலை கட்டலனா பழச கட்டிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். அகல்யாவா இப்படி பேசுறது? என்னால நம்பவே முடியல. என்ன பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது? நான் எதையும் வாங்கி கொடுக்க கூடாதுன்னு எப்பயாவது சொல்லிருக்கேனா? சொல்லாத வரைக்கும் சந்தோஷம்தான். டேய், நீ கூப்பிட்டு குடுக்குற வேலையை பாருடா. இவங்க ஏதாவது ஒண்ணு பேசிட்டு தான் இருப்பாங்க. சரிம்மா. சாருமதி, சாருமதி. சாருமதி, இங்க வா. என்ன வாங்கிட்டு வந்திருக்கேன்னு பாரு. சாருமதிக்கா? ஆமாம்மா. அவகிட்ட இருக்கிற 2 புடவையே மாத்தி மாத்தி கட்டிக்கிட்டு இருக்கா. என்னங்க? வா, இந்தா உனக்கு புடவை வாங்கிட்டு வந்து. எனக்கா? வாவ், சூப்பரா இருக்குங்க. எல்லாமே எனக்கு பிடிச்ச கலர். நம்ம கல்யாணத்தப்போ நீங்க வாங்கினது எனக்கு ஞாபகம் இருக்குங்க. அருமையா செலக்ஷன் பண்ணிருக்கீங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. டேய், என்னடா பண்ணிட்டு இருக்க? ஐயோ, புடவை ஆதிராக்கு வாங்கிட்டு வந்தேன்னு பார்த்தா இவளுக்கு குடுக்குற? ஏமா, சாருமதி கொடுக்க கூடாதா? நீ கூட நான் வேண்டாங்களே. ஆனா ஆதிராவுக்கு முதல்ல கொடுத்துட்டு அப்புறம் இவளுக்கு கொடு. இவளுக்கு கொடுக்க வேண்டாங்கற? வேணும்னு என்கிட்ட சொல்லியிருந்தா வாங்கிட்டு வந்து கொடுத்து தொலைச்சிருப்பேன்ல. என்னம்மா ஆச்சு? உன் புருஷன்
புடவை வாங்கிட்டு வந்து இதோ நிக்கிறாளே சாருமதிக்கு கொடுத்துட்டான். அதுவும் 5 புடவை கொடுத்திருக்கான். இதுல என்ன தப்பு கண்டுபிடிச்சீங்கன்னு எனக்கு ஒன்றும் தெரியல. சாருமதி மாத்திக்க ட்ரெஸ் இல்லாம கஷ்டப்பட்டுட்டு இருக்கா. அதை யாராவது யோசிச்சு பாத்தீங்களா? நீ எதுக்குடா யோசிக்கிற? அவளை பத்தி நீ எதுக்கு நினைக்கிறேங்கிற? அவளுக்கு ஒரு தேவை இருக்குன்னா அதை என்கிட்ட சொல்லு, நான் வாங்கிட்டு வந்து தொலைக்கிறேன். யாரு நீங்களா? நீங்க எப்படி வாங்கி கொடுப்பீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். சாருமதிக்கு இங்க ட்ரெஸ் எதுவும் இல்ல. அவ வீட்டை விட்டு போன கோவத்துல நான் மொத்தமா எரிச்சிட்டேன். அதெல்லாம் திடீர்னு எனக்கு ஞாபகம் வந்துச்சு. சரி இருக்கட்டுமேனு ஒரு 5 புடவை எடுத்தேன். இது குத்தமா போச்சா உங்களுக்கு? டேய், உனக்கு இது எப்படி இருக்கோ எனக்கு தெரியல. பாக்குறவங்களுக்கு மூஞ்சி சுளிக்கிற மாதிரி தான் இருக்கு. ஏய், அவன் தான் கொடுக்கறானா? உனக்கு அறிவு இல்லையா? யார் கொடுத்தாலும் பல்ல காட்டிக்கிட்டு வாங்கிடுவியா? பாட்டி, ஏன் பாட்டி இப்படி பேசிட்டு இருக்கீங்க? இதெல்லாம் எனக்கு சுத்தமா பிடிக்கலடா. சாருமதிக்கு நான் என்ன பண்ணாலும் உங்களுக்கு பிடிக்காது. ஏன்னா சாருமதியே உங்களுக்கு பிடிக்காது. இது எங்க பிரச்சனை இல்ல, உங்களோட பிரச்சனை. சாருமதி, நீ உள்ள போ. இவங்க பேச ஆரம்பிச்சா நிறுத்த மாட்டாங்க. இங்க வேண்டாங்க, யாருக்கும் இதுல விருப்பம் இல்ல. அப்போ நீ நான் சொல்றதை கேட்க மாட்டியா? இதை எடுத்துட்டு உள்ள போ.